ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து டே 2 வந்து துபாயில் எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இயர்லி மார்னிங்கே வந்து எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு ஜெட் லேக் இருந்தனால லோகன் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டான் இயர்லி மார்னிங்கே. ஸோ எந்திரிச்சோடனே அவனுக்கு வந்து பால் கலந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து காலையில் 5:30க்கு அப்புறம் அங்கே வந்து நல்லாவே வந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். இவன் வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த கேம்ஸ் எடுத்து விளாண்டுட்டு இருந்தான். அவன் கூட சேர்ந்து நானும் வந்து அவனை என்டர்டெயின் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சதுனால சீக்கிரம் ரெடி ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து நாங்கள் போகிறது வந்து மிராக்கிள் கார்டன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் அந்த 4 நாளுமே பிளான் பண்ணபடி ஆம்லேட்டும் ஜூஸும் தான். ஸோ அதை பசங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மிராக்கிள் கார்டன் கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து கேபில் தான் போயிட்டுருக்கோம். ஊபர் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோன்னா அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஊபர் இதில் தான் நாங்கள் புக் பண்ணி போகணும். டாக்ஸியும் கிடைக்கும், ஆனால் எல்லா டைமும் டாக்ஸி கிடைக்காது. டாக்ஸி கிடைச்சா டாக்ஸி வந்து நல்லாவே சீப்பு. பட் ஆனால் வந்து அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நம்ம ஊபர் புக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு சில டைம் ஒரு சில ஏரியா கிடைக்காது. அதனால் ஊபரில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் போனோம். நம்ம ஊர் ஜொமேட்டோ மாதிரி அங்கே ஃபுட் டெலிவரியும் நிறைய இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கிறது மிராக்கிள் கார்டன்றனால அந்த சைடு இருந்த வீடுகள்லாம் இப்படி தான் இருந்துச்சு. நான் அங்கே போகிற வழியிலலாம் வந்து பார்த்தது வந்து நம்ம ஊரில் எப்படி ஜொமேட்டோ இருக்கோ அது மாதிரி அங்கேயுமே ஃபுட் டெலிவரி இது இருக்குது. நிறைய இருந்துச்சு, தலாபத் அந்த மாதிரி நிறைய. ஸோ அந்த ஆப்பில் நம்ம வந்து புக் பண்ணி நமக்கும் ஃபுட்டு வந்து நம்ம எங்கே இருந்தாலுமே வாங்கிக்கலாம். அங்கே வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நமக்கு வந்து இந்தியன் ஃபுட்டுமே வந்து நல்லாவே கிடச்சிது. இப்போ நாங்கள் வந்து மிராக்கிள் கார்டன் வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்க்கிங் லாட் இருக்கும். அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு, டிக்கெட் கவுண்டருமே அங்கே தான் இருந்துச்சு. அடல்ட்டுக்கு வந்து நியர்லி 70 dirhams வந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து 65 dirhams கிட்ட வந்துச்சு. ஸோ அவங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் நிறைய வேப்ப மரம் பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்கே இருக்குது. அதுக்கு கீழே வந்து லீஃப் ஷேப்பில் அழகாக வந்து பெஞ்சுமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா குளுமையாக, ரொம்ப வறட்சியான இடம்ன்றனால மேபி குளுமையாக இருக்கணுன்றதுக்காக இப்போ நிறைய வேப்ப மரம் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலுமே வேப்ப மரம் இருந்துச்சு, பப்பாளி மரம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் மிராக்கிள் கார்டன் வந்துட்டோம். மிராக்கிள் கார்டன் வந்து அந்த கார்டன் பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையான ஒரு இடம் இது. அந்த ஊரில் வந்து இவ்வளோ அழகாக பசுமையாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான். நல்ல வெயில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கார்டன் சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே டயர்டாகிட்டோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப வெயில் தெரிஞ்சுது. ஆனால் வந்து உள்ளே வந்து இவ்வளோ பசுமையாக இருந்தாலும் காற்று எதுவும், அதாவது பார்க்க வந்து நல்லா இருந்தது. பட் காற்று கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி ரொம்ப வெக்க தெரிஞ்சுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கான ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது கண்ணுக்கு. ஸோ ஈவினிங் டைம் கூட வந்தாலுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து மார்னிங் போனோம். ஒரு இதுவுமே ரொம்ப யுனிக்காக பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் நிறைய கார்டன் நான் போயிருக்கேன். பட் இங்கே இருக்கிற அந்த டிசைன் மாதிரி நான் வந்து நிறைய இடத்துல பார்த்ததில்ல. ஸோ என்டர் ஆனோடனே ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே வந்து உள்ளே நம்ம பார்க்கலாம். இந்த துபாய் மிராக்கிள் கார்டன் வந்து வேர்ல்டுலே ரொம்ப லார்ஜஸ்ட் மிராக்கிள் கார்டன். இங்கே இருக்கிற ஒரு டிசைனுமே வந்து ரொம்ப யூனிக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டரை வந்து ரீட்ரீட் பண்ணி அதை வந்து ட்ரிப்பிங் இரிகேஷன் மெத்தடில் வந்து இதுக்கு வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக ப்ளூமாக இருந்துச்சு எல்லா பூக்களுமே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ ட்ரையான பிளேஸில் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு தீம் இருந்தது. அதே மாதிரி ஒரு அனிமலோட டிசைன் இருந்தது. துபாய் போகிறவங்க வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து துபாய் மிராக்கிள் கார்டன். இது இப்படி தான் தெரியும் என்னால்.
இது வந்து ஃப்ளைட் மேலே, எமிரேட்ஸ் ஃப்ளைட் மேலே வந்து அழகாக பூக்கள்லாம் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து இங்கே உள்ள எல்லாமே இந்த பில்டிங்குன்னு இல்லை, துபாயில் நான் பார்த்த வரைக்கும் அந்த கார்டனோட டிசைனும் சரி, பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக, ரொம்ப வந்து அதுதான் வந்து அங்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸே. பார்க்கவே ரொம்ப நம்ம எதை பார்த்தாலுமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து உள்ளே என்ட்ரானோடனே அந்த கார்டன், அந்த ஹார்ஸோட டிசைனும் சரி, உள்ள நம்ம போக போக வந்து இன்னுமே வந்து ரொம்ப யூனிக்காக தான் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு இது என்ட்ராகும்போதும் நல்ல ஃப்ளவரால் வந்து என்ட்ரி வேல வந்து வச்சுருப்பாங்க. ஈகன் அந்த ஹார்ட்டை பார்த்தோன்னே இப்படி வைக்கிறேன் வீடியோட அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு அங்கே பார்க்கவே வந்து. அதே மாதிரி இந்த மாதிரி ஊஞ்சலுமே வச்சுருப்பாங்க. நம்ம போகிற வழியிலலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அங்கங்கே வந்து இந்த மாதிரியான ஊஞ்சல்கள் இருந்துச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா உட்காந்தா நிறைய பேர் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ வெயிலாக இருந்தது. ஸோ அந்த நிழலில் வந்து நல்லா உட்காந்துட்டோன்னா அதுலேருந்து எந்திரிக்க மனசே வராது. அது மாதிரி நிறைய அங்கே வந்து அங்கங்கே நம்ம உட்காந்து ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய கார்டன் அது. ஸோ நல்லா பொறுமையாக நம்ம சுற்றி பார்க்கணும். எங்களுக்கு வந்து அன்றைக்கி காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த ஒரு கார்டனோட பிளான் மட்டும்தான். கார்டனில் வந்து நிறைய தீமும் வச்சுருந்தாங்க. ஒரு எதுவுமே வந்து நமக்கு வந்து தீமோடு இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பென்குயின் பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து எல்லாமே டக்குன்னு காஞ்சிரும். ஆனால் இந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து அவங்க பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்டன் வந்து உண்மையிலே மிராக்கிளாக தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி மரமும் இருந்தது. எங்கே போனாலும் வந்து அந்த வேப்ப மரம், பப்பாளி மரம் அதெல்லாம் பார்த்தேன்.
கார்டன்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. வெயில் நல்ல வெயிலுன்றனால நாங்கள் வந்து இங்கே அங்கங்கே வந்து ஷெட்டு போட்டிருப்பாங்க, நமக்கு ஊஞ்சலும் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு வெளியில் வர்ற இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து துபாய்க்கு வரும்போதே வந்து நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஸோ அங்கே உள்ள காஸ்டியூம் மாதிரி போட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு. பட் நாங்கள் அந்த மாலில் கேட்டப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வெளியிலலாம் நிறைய இடத்துல கேட்டப்போ வந்து ஒரே மாதிரியான ப்ரைஸ் தான் சொன்னாங்க. சரின்ட்டு அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் ஆனால் வந்து ஒரே ஒரு அவ்வளோ ஃபோட்டோஸ் நம்மளை போஸ்ட் கொடுக்க சொல்லி ஒரே ஒரு ஸ்னாப்புக்கு மட்டும்தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே பக்கத்தில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே அப்படியே வாக் பண்ணியே போயிடலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ரோட்டில் வந்து அப்படியே நடந்து போனோம். ஸோ இந்த மிராக்கிள் கார்டன் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே தெரிகிறதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ இங்கே துபாயிலையும் வந்து வடிவேல் காமெடியில் வர மாதிரி மெயின் ரோடு, குறுக்கு சந்து, இதெல்லாமே வந்து அதையும் சேர்த்து கார் இல்லாமல் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். இப்போ வந்து நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நல்ல லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட். வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் நிறையன்றனால அங்கே ஃபுட் டெலிவரிக்கு வந்து அந்த வண்டி சொன்னேன்னா அதை அவங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். அங்கே அடித்த வெயிலுக்கு வந்து உள்ளே வந்து அப்பாடான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே உள்ள ப்ரைஸஸ்லாம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நல்லாவே கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரூமுக்கு கிளம்புனோம். ஸோ ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜூஸு, அதுக்கப்புறம் லெஸ்ஸி, மேங்கோ லெஸ்ஸி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டுட்டு லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நல்லாவே இருந்தது ஃபுட்டு. மிராக்கிள் கார்டன் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் இது. சம்சா சாட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் எனக்கும் லோகனுக்கும் கீ ரைஸும் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாமே அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீ ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புனோம். துபாயில் வந்து நம்ம வந்து ஊபரில் புக் பண்ணோன்னா நல்ல காஸ்ட்லியான காராக தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அவங்க ஓட்டினது எல்லாமே முக்கால்வாசி ரொம்பவே ஒரு பாஷான காரு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ டெஸ்லா கார் வந்து இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து டெஸ்லா வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் உள்ளே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. டிரைவர் அவங்கள்ட்ட கேட்கும்போதுமே அவங்க சொன்னாங்க நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்கள் ஊபரில் புக் பண்ணி போன டிரைவர் எல்லாருமே பாகிஸ்தானிஸ். பட் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க. நாங்கள் போன அத்தனை பேருமே வேறு பாகிஸ்தானிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தேன். அங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பாருங்கள். ஏன்னா அங்கே நிறைய அழகழகான பில்டிங்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ அப்படியே வந்து நாங்கள் இப்போ ரிட்டர்ன் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி போகிற வழியில் வந்து ஷாப்பிங் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ டெஸ்லா காரோட ட்ரைவ் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே இருந்துட்டு இந்த ஷாப்பிங்
காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு வந்து குவாலிட்டி ஸ்ட்ரீட்ன்ற சாக்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன், அப்பா தோஹாவில் இருந்ததுனால. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டும் போனோம். ஸோ அங்கே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு மத்தியானம் ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஈவினிங் வந்து நாங்கள் க்ரூஸ் போனோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.